உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு கல்வித்துறையே வணக்கம். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வணக்கம். சார், கல்வித்துறைக்கு பணம் கேட்குறீங்க, இதெல்லாம் சரிதான். நீங்கள் வேலை ஒழுங்காக செய்கிறீங்களா சார்? ஒழுங்காக வேலை செய்யாத மனிதர்களுக்கு யார் சார் ஒழுங்காக பணம் கொடுப்பா? புரிஞ்சா சார்? ஒழுங்காக வேலை செய்யாத மனிதர்களுக்கு யார் சார் ஒழுங்காக பணம் கொடுப்பா? சரிங்களா சார்? நீங்கள் பேக் கொடுக்குறீங்க, அரசு பள்ளியில் பேக், ஸ்கூல் பேக். சரிங்களா சார்? ஒரு வகுப்புக்கும் ஒத்த பேக்கில் நிறையலாம் வைக்க வேணாம். உங்கள் பேக் எடுத்து அந்த புக்கை உள்ளே வச்சு காட்டுங்க சார். எத்தனை வகுப்புக்கு கொடுக்குறீங்களோ பேக்கு, அவங்க புக்கு நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அந்த புக்கை உள்ளே வச்சு பொதுமக்களுக்கு காட்டுங்க. இது வரைக்கும் காட்டுறீங்களா? சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி பல வேலை ஸ்கூலில் எந்த வேலையுமே ஒழுங்காக நடக்கலை, காலேஜில் ஒழுங்காக நடக்கலை, டீச்சர் ஒழுங்காக அரசு டீச்சர் இல்லை, அரசு வாத்தியார் இல்லை, பிரின்ஸ்பலாச்சு அரசு இருக்காரா இல்லை அவரும் பிரைவேட்டை தூக்கி போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தானே தெரியும். அமலாக்கத்துறை தான் உள்ளே அனுப்பணும், அப்போத்தான் உங்களெல்லாம் பிடிக்க முடியும். உண்மை தானே? உண்மையா பொய்யா சார்? கல்வித்துறையில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உருப்படியாக இருக்கா? ஒன்றை சொல்லுங்க. புத்தகம் மட்டும் கரெக்டாக இருக்கு, வேறு எதுவுமே இல்லையே. ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு முதல்வரே, வேலை ஒழுங்காக செய்யாத மனிதர்களுக்கு யாராச்சும் ஒழுங்காக பணம் கொடுப்பாங்களா? இன்னும் எவ்வளவோ குறை இருக்கு. ட்ரெஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? கீழே உட்காந்தா உலகமே சிரிக்கும். நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸு பிடிங்கிரும் பூரா, டவுசரு பாவாடையெல்லாம்.